அது ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுல ஒரு பொருள் திருட்டு போகுது. பொருள் திருடு போயிருச்சுன்னதும் திருமணத்துக்கு வந்திருந்தவங்க மத்தியில ஒரு குழப்பம், கூச்சல் எல்லாம் ஏற்படுது. இதுக்கு இடையில திருடு போன அந்த பொருள் கிடைச்சதா, கல்யாணம் நல்லபடியா நடந்ததா அப்படின்னு சொல்றதுதான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு கே சுந்தரேசன் அவர்கள் எழுதிய கல்யாண வீட்டில் திருட்டு என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1959ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த கல்யாண வீடு விளக்கு அலங்காரங்களால ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. மாப்பிள்ளை அழைப்புக்காக அமர்க்களப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஏராளமான விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. சரோஜா தன்னை சிங்காரிச்சுக்கிட்டு இருந்தா. தலைவாரி பூச்சூட்டிக்கிட்டு முகத்துக்கு பவுடர் அப்பிக்கிட்டு இருந்தா. புதுசா வந்த ஹிந்தி பாட்டோட டியூன் ஒன்ன முணுமுணுத்துக்கிட்டே அந்த நகைப்பொட்டியை திறந்தவ வீல்னு கூச்சல் போட்டா. என்னாச்சு அப்படின்னு பரபரப்போட எல்லாரும் கேட்டாங்க. சரோஜாவோட அக்காவுக்கு தான் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் எல்லாரும் சரோஜாவை சுற்றி சூழ்ந்துகிட்டாங்க. திடீர்னு வீடு முழுக்க ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஐயோ அம்மா, பெட்டி நான் பூட்டினபடியே தானே இருக்கு, அது எங்க போயிருக்கும், எப்படி போயிருக்கும் அப்படின்னு கேட்டா சரோஜா. போயிருச்சா? எங்க வச்சு தொலைச்ச? என்னத்தை தொலைச்ச? அவசரப்பட்டு கத்தாத அப்படின்னு அங்கலாச்சுக்கிட்டே வந்தா அவங்க அம்மா பார்வதி. அம்மா, வாங்கினதுல இருந்து பொட்டியிலே தான் இருக்கு, வேற எங்கேயும் வைக்கலையே அப்படின்னா சரோஜா. பின்ன பூட்டி இருந்த பெட்டியில இருந்து ரெக்க முளைச்சா பறந்திருக்கும் அப்படின்னு கடுகடுப்போட கேட்டா அவங்க அம்மா பார்வதி. கல்யாணத்துக்கு வந்த உறவினர்கள் எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அதை கவனிச்ச பார்வதி, என்னத்த சொல்ல, நேத்து ரிப்பன் பவுடர் எல்லாம் வாங்கிட்டு வந்தா, அதை எங்கேயாவது மறந்து வச்சிருப்பா. எப்பவும் இப்படித்தான், வாங்கினதை எங்கேயாவது வச்சுட்டு கத்துவா. இவ மட்டும் இல்ல, இவங்க அப்பாவும் இப்படித்தான் அப்படின்னு அழுத்துக்கிட்டா. அதை கேட்ட சரோஜா, ஐயோ அம்மா, அது இல்லடி, வைர நெக்லஸ், புதுசா வாங்கின வைர நெக்லஸ காணோம் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை கேட்டது அவங்க அம்மா அதிர்ந்து இடிஞ்சு போயிட்டா. நெக்லஸ காணுமா? எங்கடி வச்ச அப்படின்னு பதட்டத்தோட கேட்டா. அதுக்குள்ள மத்தவங்க அங்க பாரு, இங்க பாரு அப்படின்னு பல விதமா சொன்னாங்க. அதுக்குள்ள அங்க வந்த அவங்க அப்பா, கல்யாண சமயத்துல கலாட்டா எதுக்கு பண்ற, வந்தவங்க எல்லாம் தவறா நினைச்சுக்க போறாங்க, அப்புறமா தேடி பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் பாக்குறதா? 1 2 1000 ரூபாங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா சரோஜாவோட அம்மா பார்வதி. அப்போ சரோஜாவோட இளைய சகோதரன் நாச்சு அங்க வந்தான். அக்கா, பயப்படாத, ஓ நகைய நான் என் நண்பன் துப்புரியின் துறைய வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். கல்யாணத்துக்கு வந்த உறவினர்கள் எல்லாருக்கும் ஏண்டா வந்தோன்னு இருந்தது. எல்லாருமே ஆனா மொத்தமா சந்தேகப்பட்டது வீட்டு வேலைக்காரங்க மேலதான். கொஞ்ச நேரத்துல நாச்சுவோட நண்பன் துரை அங்க வந்தான். யாரும் பதட்டப்படாதீங்க, நான் குற்றவாளிய எப்படியும் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான் அவன். உடனே சரோஜாவோட அப்பா வேணும், கண்ணியமான என்னோட உறவினர்கள் யாரையும் நான் ஒருபோதும் குறைவா நினைக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்து கலவரம் ஏற்படவும் கூடாது. இது திருட்டா அல்லது கை தவறுதலா எங்கேயாவது வைக்கப்பட்டுதா அப்படிங்கறத கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே துரை, நடந்தத விவரமா சொல்லுங்க, இத ஆற போட்டுறக்கூடாது, நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவங்க இங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டான். உடனே சரோஜாவோட அப்பா, இதுக்கு முன்னால பெட்டியில இருந்து ஒரு 40 ரூபாயும் ஒரு பவுடர் டின்னும் களவு போயிருக்கு. ஆனா அதை நான் பெருசா கண்டுக்கல. என்னையும் என் மனைவியையும் குழந்தைகளையும் தவிர என்னோட அறைக்குள்ள நுழையிற வசதி உள்ளவங்க முனி என்கிற வேலைக்கார பையன், செல்லிங்கிற வேலைக்காரி, சாமாங்கிற சமையல்காரன், இவங்க 3 பேரும் தான். இதுல செல்லி என் வீட்டுல 10 வருஷங்களா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவ. இத்தனை வருஷமும் ரொம்ப நாணயமா நடந்துகிட்டு இருக்கவ. பொருள் திருடு போனது தெரிஞ்சதும் நான் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், ஆனா ஒருத்தரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு சரோஜாவோட அப்பா. ஆமா, பணம் திருட்டு போன அன்னைக்கு உங்க அறைக்கு கடைசியா போனது யாரு அப்படின்னு கேட்டான் துரை.
கடைசியா வேலைக்காரி செல்லி தான் அறையை கூட்டுறதுக்கு போனா. அந்த அறையில எதை எதை எங்க வைக்கிறோங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னா சரோஜாவோட அம்மா பார்வதி. உடனே சரோஜாவோட அப்பா வேணு குறுக்கிட்டு, பணம் களவு போனதுக்கு முந்தின நாள் பவுடர் டப்பா ஒன்ன காணல. வீடு முழுசும் பல தடவை தேடி பார்த்தும் அது அகப்படல. மறுநாள் பணம் களவு போய் நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது, ஐயா இந்தாங்க பவுடர் டப்பா, இது உங்க ரூம்லயே ஒரு மூலையில கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி செல்லி கொண்டு வந்து கொடுத்தா. அவளை சந்தேகப்படவே முடியாது அப்படின்னு சொன்னாரு அவரு. உடனே சரோஜாவோட அம்மா பவுடர் டப்பாவை எடுத்தவ மறுநாள் பணம் கிடைச்சதும் சந்தேகம் வராதபடி அந்த பவுடர் டப்பாவை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னான். அதுவும் சரிதான் அப்படின்னு சொன்னான் துரை. அப்போ முனியன் அங்க வந்துட்டு போனான். அவனை பார்த்ததும் துரைக்கு ஏனோ ஒரு சந்தேகம் எழுந்தது. அதை கவனிச்ச நாச்சு தன்னோட நண்பன் கிட்ட, இவன் என்னமோ பார்க்க யோக்கியனை போலதான் இருக்கான், ஆனா நாம ஏமாந்துடக்கூடாது. இவன் அடிக்கடி எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணான், ஆனா அப்பா கொடுக்கல. களவு போறதுக்கு முதல் நாள் இவனை வாயில வந்தபடி எங்க அப்பா திட்டினாரு. உடனே இவன் ஆத்திரத்தோட திரும்பி போனான். இவன் மார்வாடிக்கு கடன் கொடுக்கணும்னு, பணம் கொடுக்கலன்னா மார்வாடி கிட்ட இருக்கிற அவன் பெஞ்சாதியோட நகை மூழ்கி போயிரும்னு சொன்னான். அதனால இவன் தான் ஒருத்தரும் இல்லாதப்போ பணத்தை எடுத்திருப்பான்னு தோணுது. இப்போ நகையையும் அப்படின்னு இழுத்தான் நாச்சு. அப்போ குறுக்கிட்ட கல்யாண பொண்ணு மரகதம், ஆமா மத்தவங்களெல்லாம் சொல்றீங்களே, பணத்தை எடுத்தது சமையல்கார சாமாவா ஏன் இருக்கக்கூடாதான்? அவன் முழிக்கிற மொழிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, குண்டு சுப்பேன். அவனோட அண்ணன் ஒருத்தன் கூட ஏதோ தப்பு காரியம் பண்ணிக்கிட்டு போலீஸ்ல அகப்பட்டுக்கிட்டானா. அவனுக்கு போலீஸ் ஏதோ அபராதம் வேற விதிச்சிருக்காங்களாம். அபராத தொகையை கட்டி அவனை விடுவிச்சுக்கிட்டு வராம போனா அண்ணன்காரன் ஜெயிலுக்கு போக வேண்டி வருமா. அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டா அவனோட குடும்ப பாரத்தை வேற இவன் தான் தாங்கணும். அதனாலதான் அவன் அப்பா கிட்ட பணம் கேட்டான். அப்பா இல்லைன்னு சொன்னாரு. இந்த நிலையில தான் அவன் திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நகையையும் அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னான் மரகதம். எல்லார் பேசுனதையும் சரோஜா கேட்டுக்கிட்டே இருந்தா, ஆனா வாயை திறக்கல. அத்தனை பேரும் சொன்னதை கேட்டதோர, நீங்க ஒவ்வொருத்தரும் சந்தேகத்துக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டீங்க. இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்ச பிறகுதான் முடிவான அபிப்பிராயத்தை நான் சொல்ல முடியும். இவங்க 3 பேருக்குமே பண கஷ்டம் இருந்திருக்கு. பணத்தை திருடினவன் தான் இதையும் செய்திருக்கணும். இவங்க ஒவ்வொருத்தரையும் தனியா கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க வீட்டையும் நான் சோதனை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னான் துரை. அதை கேட்ட வீட்டு வேலைக்காரங்க, நாங்கெல்லாம் ஐயாவோட உப்பு தின்னு வளர்ந்தவங்க, அவருக்கு ஏன் நாங்க துரோகம் பண்ண போறோம்? இத்தனை காலம் வேலை செய்து இந்த அவப்பெயர் எங்களுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சாமாவும் முனியனும் அழுதாங்க. உடனே செல்லி, என் கையில கிடைச்ச பவுடர் டப்பாவை கூட நான் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தேனே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சா. அதை கேட்ட துரை கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, சரி சரி, முதல்ல கல்யாணத்துக்கு வந்திருக்கிற உறவினர்கள் எல்லாருடைய உடைமைகளையும் ஒரு தடவை நான் சோதனை போட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சொந்தக்காரங்க எல்லாருமே இதுக்கு ஆமோதிச்சாங்க. துரையும் சோதனையை மேற்கொண்டான். அப்போ சரோஜாவோட தம்பி நாச்சு திடீர்னு ஓடி வந்தான். திருடன் அகப்பட்டுக்கிட்டான். நாளைக்கு காலையில கையும் களவுமா அவனை பிடிச்சு நகையை கொண்டு வந்து சேர்த்துருவோம். திருடினவன் தெரியாம விட்டுட்டு போன பொருள் ஒண்ணு கிடைச்சிருச்சு, அத இங்க வச்சிருக்கேன். இத வச்சுக்கிட்டே அவனை நாம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் அவன். அந்த கல்யாண வீட்டுல கூடியிருந்த எல்லாரும் நாச்சுவோட கையில இருந்த பைய உத்து பார்த்தாங்க. உடனே நாச்சு அங்க இருந்த ஒரு பாட்டி கிட்ட, பாட்டி இந்தாங்க இந்த பைய பத்திரமா வச்சிருங்க, ஊர்வலம் முடிஞ்சதும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டியோட கைய புடிச்சு அதை அவகிட்ட ஒப்படைச்சான். உடனே துரை, டே பைத்தியம், என்னடா கிடைச்சது? எனக்கு இங்க எந்த தடயமும் கிடைக்கலையேடா அப்படின்னு கேட்டான். பேசாம இருடா, முதல்ல மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னான் நாச்சு. மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. துரையோட நாச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். வேலைக்கார முனியனும் அவன் கூடவே வந்தான். முனியனை பார்த்ததும், திருடன் இவனாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா பார்வதி. எல்லாரும் முனியனோட முகத்தையே ஒத்து பார்த்தாங்க. உடனே வீட்டுக்குள்ள வந்த நாச்சு, இங்க நகையை அபேஸ் பண்ணவன் யாரு தெரியுமா? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி முனிய இல்ல. நம்ம வீட்டுல முன்னாடி கண்ணியமான காரியதரிசியா வேலை பார்த்தானே பரமசிவம்,
அவன் தான் நகையை எடுத்திருக்கான். நம்ம வீட்டுல இருந்து வேலையை விட்டுட்டு போன அவன் நம்ம வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கான். அதோ அங்க நிக்கிறான் பாருங்க, அவனை கையோட புடியுங்க அப்படின்னு சொன்னான் நாச்சு. அவனோட வீட்டை சோதனை பண்ணுனா நகை நமக்கு அகப்பட்டுரும். அவன் கல்யாணத்துக்கு வந்தப்ப அவன் கூட அவன் மனைவியும் வந்திருந்தா. அவ ஊர்வலம் பாதியில வரும்போது வீட்டுக்கு திரும்பி போயிட்டா. அவ கூட திருட்டு போன நகையும் போயிருச்சு. அவனுக்கு இப்ப வேலை எதுவும் இல்லாததாலையும் அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கிறதாலையும் அவன் நம்ம வீட்டு நகைய அபேஸ் பண்ணிட்டான். நம்ம வீட்டுல இருக்கிற உளவுகள் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு விடாம சொன்னான் நாச்சு. அதை கேட்டதும் கூட்டத்தில் நின்னுகிட்டு இருந்த பரமசிவம், நானா? நான் இல்ல, இதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? என்னுடைய வறுமையை போக்குறதுக்காக போன வாரம் அம்மா கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி ஒரு 40 ரூபாய் கடனை வாங்கிட்டு போனேன். சமயத்துல எனக்கு உதவி செஞ்சவங்களோட வீட்டுல நான் ஏன் திருட போறேன் அப்படின்னு கேட்டான் பரமசிவம். அதை கேட்டதும் நாச்சுவோட அம்மா பார்வதி திடுக்கிட்டு போனவளா, ஐயோ மறந்தே போயிட்டேனே. பரமசிவத்துக்கு 40 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு அதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். அந்த பணத்தை தான் களவு போயிருச்சுன்னு நினைச்சு இவ்வளவு ரகளையும் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்வதி அசடு வழிய தலை குனிஞ்சா. பார்வதி சொன்னதை கேட்டதும் நாச்சுவோட அப்பா வேணும், பீட உன்னோட மறதியால எத்தனை பேரை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு அவளை கடிஞ்சுக்கிட்டாரு. உடனே நாச்சு, பண விஷயம் சரிதான், ஆனா நகையை திருடினவே இவன் தான் அப்படின்னு அழுத்தமா சொன்னான். எந்த ஆதாரத்துல இப்படி அழுத்தமா சொல்ற அப்படின்னு அவங்கிட்ட கேட்டாரு அவங்க அப்பா. அப்பா, திருட விட்டுட்டு போன பொருள் அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட ஒரு பொருளை கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னேனே, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டான். ஆமா தெரியும், அதுக்கு இப்ப என்ன வந்தது அப்படின்னு கேட்டாரு அவங்க அப்பா. பாட்டி கிட்ட அந்த பொருளை கொடுத்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஊர்வலத்துல கலந்துக்காம வீட்லயே மறைஞ்சிருந்தேன். பாட்டி என்கிட்ட அந்த பைய வாங்கி கொண்டு போய் அலமாரியில உள்ள வச்சிருக்கா. ஊர்வலம் கிளம்பி எல்லாரும் போனதும் பரமசிவம் மெதுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாட்டி கிட்ட போய் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்கான். தண்ணி எடுக்கிறதுக்காக பாட்டி உள்ள போனதும் இவன் மெதுவா அலமாரியில பாட்டி வச்சிருந்த அந்த பைய எடுத்து திறந்து பார்த்திருக்கான். பிறகு மூடி வச்சுட்டு தைரியமா தண்ணியை குடிச்சிட்டு எல்லார் கூடயும் வந்து ஊர்வலத்துல கலந்துகிட்டான். நானும் பாட்டியும் இத மறைஞ்சிருந்து பார்த்தோம். பாட்டி கிட்ட முதல்லயே இந்த பைய அலமாரியில வையி, பிறகு நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம், இந்த பைக்குள்ள நம்ம என்ன பொருளை வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்க முயற்சி பண்றவன் தான் திருடனாயிருப்பான் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். நாங்க போட்ட திட்டப்படியே அந்த பைய பாக்குறதுக்காக இந்த பரமசிவம் வந்தான். அந்த பைய அவன் பார்க்க முயற்சி பண்ணதுக்கான காரணம், திருடனுக்கு எப்போதும் தன்னோட அடையாளம் ஏதாவது மற்றவங்களுக்கு கிடைச்சிருமோங்கிற பயம் இருக்கும். நான் பாட்டி கிட்ட மறைச்சு கொடுத்த அந்த பொருள் என்னவா இருக்கும்? ஒருவேளை தான் சாமர்த்தியமா செய்த அந்த திருட்ட பைக்குள்ள இருக்கிற அந்த பொருள் காட்டி கொடுத்துருமோங்கிற பயம் அவனுக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல். அதனாலதான் அவன் தண்ணி குடிக்கிற சாக்குல உள்ள வந்து அதை எடுத்து பார்த்திருக்கான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி பைக்குள்ள எதுவும் இல்ல, பை காலி பை தான் அப்படின்னு சொன்னான் நாச்சு. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி தான் திட்டம் வெளிப்பட்டது தெரிஞ்சதும் பரமசிவம் தலையை குனிஞ்சான். நாச்சு போட்ட திட்டத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அகப்பட்டுக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் பரமசிவம் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். நகையோட அவன் மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்கு கல்யாண வீட்டுல இருந்து ஆள் போச்சு. நாச்சுவோட அப்பா வந்திருந்த உறவினர்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. எல்லாருடைய மனசுலயும் அவ்வளவு நேரம் அழுத்திக்கிட்டு இருந்த சுமை மறைஞ்சு சந்தோஷம் உண்டாச்சு. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.